قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد اقرأ باسم ربك الذي خلق صدق الله مولانا العظيم. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறையாம் திருக்குர்ஆனுடைய முதலாவது வசனமாக இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி கலக், உங்களை படைத்தானே அந்த இறைவனின் பெயரை சொல்லி நீங்கள் ஓதுங்கள், படியுங்கள் என்று குர்ஆனுடைய முதலாவது வசனத்தை தொடங்கி வைத்தான். இங்கே கவனிக்க வேண்டியது, இக்ரா என்று சொன்னது யாரை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான்? எத்தனையோ வார்த்தைகள் இருக்கிற போது இக்ராயை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து இங்கே பயன்படுத்தி இருக்கிறார். பொதுவாக அரபிகளில் நஹ்னு கௌமுன் உம்மியூன், படிக்க தெரியாத கூட்டம் நாங்கன்னு சொல்லி பெருமையாக பேசிக்கிடுவாங்க. படிக்கவும் எழுதவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறது அரபியில் உம்மின்ற வார்த்தைக்கு பயன்படுத்துகிறார்கள். நாங்கள் உம்மி அப்படின்றதுல அவங்களுக்கு பெருமையே இருந்துச்சு. அந்த கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இக்ரா, படியுங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த பேர் ஒரு சிறப்பு பெயராக இருக்குது. நபியுல் உம்மியீன், உம்மியீன்களுக்கு ரசூலுல்லா நபி அப்படின்றது ரசூலுல்லாவுக்கு ஒரு புகழாக இருக்குது. படிக்க தெரியாதுன்னா அது ஒரு இகழ்ச்சி தான். ஆனால் ரசூலுல்லாவோடு அது இணைகிற போது அதற்கு ஒரு புகழ் கிடைக்கிறது. அல்லாஹ் படிக்க சொல்லி தூண்டுகிறார். பொதுவாக ஒரு மனிதன் 3 கட்டங்களில் படிக்கிறான். முதலாவது வயிற்றுக்குள்ளே இருக்கிற போதே படிக்க தொடங்கி விடுவதாக விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். தாயின் வயிற்றுக்குள்ளே குழந்தை இருக்குது. கர்ப்பப்பையில் வரக்கூடிய அந்த இரத்தங்களை ஃபில்டர் பண்ணி அந்த குழந்தையினுடைய தொப்புள் கொடி வழியாகவும் மூக்கின் வழியாகவும் அந்த குழந்தைக்கு உணவு போகிறதாம். அங்கே உணவை எடுத்துக்கொள்ளுகிற பண்பை அந்த குழந்தை அங்கேயே கற்றுக்குது. கற்க தொடங்குகிற காலம் அங்கே இருந்து ஆரம்பிக்கிறது. பொதுவாக கல்வி 2 வகை. கண்ணாடி கிளாஸை போட்டு பார்த்து படிக்கிறது ஒரு வகை, ரெண்டாவது கூட இருந்து கற்றுக்கிறது ஒரு வகை. தாயோடு சேர்ந்து அந்த குழந்தை அங்கே அந்த விஷயங்களை கற்றுக்கொள்ளுகிறது. கர்ப்பப்பையில் இருக்குதுன்னா அங்கேயே எல்லாம் நடக்கிறது. அது உண்ணுகிறதுனா அப்போது அது தன்னுடைய வெளியேற்றுதல்களை என்ன செய்கிறது? குழந்தை 4வது மாதத்தில் உயிர் வருதுன்னா அங்கேருந்து எல்லாம் தொடங்கி விடுகிறது. குழந்தை பிறந்த உடனேயே அதனுடைய காட்டுப்பீ என்று சொல்லுவார்கள். அந்த வயிற்றுக்குள்ளே இருந்து அது வெளியாகிறது. அது வெளியான உடனே 2வது கட்டத்தை அல்லாஹ் கொடுக்குறான். என்ன கட்டம்னா, தாயினுடைய மார்பகங்களிலிருந்து பால் அருந்துகிற 2வது இல்மை அது குழந்தை கற்றுக்க ஆரம்பிக்குது. கல்வி என்பது எங்கிருந்து தொடங்குகிறது? அது ஒரு காலகட்டம். 3வது அது குழந்தை பருவமாக இருக்கிற போது இந்த மக்தபு கல்வி, சிறுகு பாலர் கல்வி, எல்கேஜி என்று சொல்லுகிறோமே, யூகேஜி என்று சொல்லுகிறோம், மழலையர் வகுப்பு என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் 3வது கட்டத்திலே கல்வி கற்க தொடங்குகிறது. 4வதாக கல்லூரிகளிலே பட்டப்படிப்பாக, மேற்படிப்பாக, இன்னவர படிப்புகளாக அந்த குழந்தை படிக்கிறது. அல்லாஹ் இக்ரா, படி என்று சொன்னானே, அந்த படி என்ற வார்த்தை பல்வேறு கட்டங்களில் மனித வாழ்க்கையிலே வருகிறது. ஒரு கல்வி ஒரு மனிதனை உயர்த்தும் என்பதில் இஸ்லாம் மிகச்சிறந்ததொரு முன்னுரிமையை வைத்திருப்பதால் எல்லா இடங்களிலும் கல்வியை பற்றி பேசுகிறது. ஃபரலு ஐனுன்னு ஒன்று இருக்குது, ஃபரலு கிஃபாயான்னு ஒன்று இருக்கிறது. ஃபரலு ஐனா தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம், எல்லா முஸ்லீம்கள் மீதும் கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாய கடமை. அது எந்த முஸ்லீமுக்கும் அது விதிவிலக்கல்ல. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தொழுகையில் ஃபரலு எத்தனைன்னு தெரிஞ்சால் தான் அதை செய்ய முடியும். இல்லாவிட்டால் தொழுகைக்கூடாது. எந்தெந்த கடமை எதை கொண்டு முழுமை பெறுமோ அதை கற்றுக்கொள்வது ஃபரலு ஐன். இது அடிப்படையான கல்விகளை கற்றுக்கொள்ள வேண்டும். 2வது ஃபரலு கிஃபாயா, சில பேர் நிறைவேற்றினால் எல்லாருடைய கடமையும் நிறைவேறிடும். அப்படி 2வது ஒன்று இருக்கிறது. கல்வியை பொறுத்தளவுக்கு எல்லார் மீது கடமை.
ஃபர்லு கிஃபாயான்னு சொன்னால் சில பேர் மீது உள்ள கடமை. சில பேர் எது ஜனாசா தொழுகைக்கு பேர் ஃபர்லு கிஃபாயான்னு சொல்லுவாங்க. ஊரில் இருக்க எல்லாருமே கடமை. ஒரு ஜனாசா ஊரில் வந்துடுச்சுன்னா உண்டாயிடுச்சுன்னா அத்தனை பேர் மீதும் கடமை, அதாவது ஜனாசா தொழுகை நடத்த வேண்டும். ஆனால் எல்லாரும் போகாவிட்டாலும் கதிரில் கிஃபாயா, போதுமான அளவுக்கு கொஞ்சம் பேர் நின்று அதை நிறைவேற்றிட்டா எல்லார் கடமையும் நிறைவேறிடும். இது ஃபரலு கிஃபாயா. ஆனால் ஃபரலு ஐனுன்னு சொன்னால் அவங்கவுங்க கற்றுக்க வேண்டிய அடிப்படையான கல்வி இருக்கிறது. அதை நம்ம கடமையை நம்ம விட்டு அதை நாம் புறந்தள்ளி விடவே முடியாது. ஃபரலு கிஃபாயான்னு சொல்கிற கல்விக்கு கீழே தான் மதரசாக்கள் வருகிறது, டாக்டர்கள் வருகிறார்கள், இன்ஜினியர்கள் வருகிறார்கள், தொழில் கல்விகள் உள்ளே வருகிறது. இதெல்லாம் ஃபரலு கிஃபாயாவில் உள்ளது. ஒரு ஊரில் இருக்கிறாங்க, ஒரு டாக்டர் கூட இல்லைன்னு சொன்னால் எப்படி எல்லாரும் மருத்துவம் பார்ப்பார்கள்? ஏதாவது சிலர் வர வேண்டும். மார்க்க கல்வியை கற்று தேர்ச்சி பெற்று மக்களிடத்தில் போதிக்கின்ற ஒரு கூட்டம் உருவாகணும். தாய்ஃபத்துல், ஒரு குரூப் இருக்கணும். குர்ஆன்ல அல்லாஹ் அப்படி தான் சொல்கிறான். தாய்ஃபத்து மின்ஹும், ஒரு கூட்டம் எதுக்கு புறப்படணும்னா மார்க்க கல்வியை கற்று அதை படித்து எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு அந்த குரூப் இருக்கணும். இன்றைக்கு அந்த அடிப்படையில் தான் அரபிக் கல்லூரிகள் இருக்கிறது. பொதுவாக ஆலிம் அப்படின்றது ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்பு. உலமாக்கள், ஹதீஸில் வருது, இன்னமல் உலமா வரசத்துல் அன்பியா. உலமாக்கள், ஆலிம்லேருந்து உலமாக்கள் நபிமார்களின் வாரிசுகள். அப்படின்னா அவங்க இது ஒரு தனியாக இன்றைக்கி ஆலிம் பட்டம், ஒரு வருஷத்தில் நாங்கள் ஆலிம் பட்டம் தருகிறோம்னு ஆன்லைனில் ஒரு குரூப் வந்திருக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டால், இந்த இப்படி முஸ்லீமும் மூமின் மட்டும்தான், ஆலிம்னு உலமாக்கள்னு ஒரு குரூப்பே கிடையாது. ஆனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னமா யக்ஷல்லா மின் இபாதிகள் உலமா. அல்லாஹ் முறையாக பயப்படுறது உலமாக்கள் அப்படின்றான். இப்போ உலமான்னு ஒரு குரூப் இருக்குது, அதற்குன்னு சில தகுதிகள் இருக்கிறது. அவர்கள் மார்க்க கல்வியை கற்று தேறியவர்களாக இருப்பார்கள் என்பது ஒரு தனிப்பிரிவு. இது ஏன் சொல்லுகிறேன், ஃபர்லு கிஃபாயான எல்லாரும் ஆலிம்களாக எல்லா சட்டத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் எதை கொண்டு ஃபரலுகளை நிலைநாட்ட வேண்டும் முடியுமோ அந்த அளவுக்கு கற்றுக்கொள்வது ஃபரல் ஐன். ஃபர்லு கிஃபாயானா மார்க்கத்தின் எல்லா சட்டத்திட்டங்களையும் தெரிந்து அதை உள்வாங்கி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற பணிகள். இன்றைக்கு அந்த பணிகளை செய்வதற்குன்னு ஒரு குரூப் வேண்டும் அப்படின்னு குர்ஆன் அழைப்பு விடுக்கிறது. அந்த அடிப்படையில் தான் உலமாக்கள் என்ற ஒரு குரூப் இருக்கிறோம். அதேபோல தான் இன்ன பிற துறைகளும், அவைகளெல்லாம் ஃபர்லு கிஃபாயா. சில பேர் நிறைவேற்றி விட்டால் எல்லாருடைய கடமையும் நிறைவேற்றிவிடும். இதிலிருந்து இஸ்லாம் எதை சொல்ல வருகிறதுனா, டாக்டருக்கு படித்த ஒரு ஆள் இருக்கணும், இன்ஜினியருக்கு படித்த ஒரு ஆள் இருக்கணும், இன்ன பிற துறைகளை எல்லாவற்றிலும் மனித சமுதாயத்துக்கு வழிகாட்டுகின்ற உதவுகின்ற அந்த மனப்பான்மை கொண்ட அத்தனை கல்விகளில் ஒவ்வொருத்தரும் தேர்ச்சி பெற்றிருக்கணும் என்பது கல்வியை தூண்டுகின்ற விஷயமாக இஸ்லாம் நமக்கு ஆர்வப்படுத்துகிறது. இன்றைக்கு யோசித்து பார்க்கிறோம், இஸ்லாமிய சமூகத்தினுடைய இந்த நாட்டின் கட்டமைப்புக்குள்ளே இருக்கக்கூடிய எத்தனையோ பணிகள் இருக்கின்றன. கலெக்டர் இருக்கிறாங்க, விஓ இருக்கிறார், ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், எத்தனை துறைகள் இருக்கின்றன. இந்த நாட்டுக்குள்ளே இஸ்லாமியர்களின் சூழல்களை சொல்லுகின்ற ஆய்வு